வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். தனுசு ராசி 2026 இந்த வருஷத்துடைய பலன்கள் பார்த்தோம்னா, நீங்கள் தனுசு அர்த்தாஷ்டம சனி வந்து இன்னும் முடியல. இந்த அர்த்தாஷ்டம சனி எப்படி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். இதனால் நிறைய பேர் என்னை கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, 2026 சனி 4 இருக்குது, குரு வந்து 7 இருந்தாலும் கூட வக்ரத்தில் இருக்கார். பட் நிவர்த்தியான உடனே 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. நிறைய டவுட் கேட்டாங்க. இந்த 8ல் குரு உச்சம் அடைஞ்சு அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உச்சத்துக்குறான பலன் தருவாரா இல்லை 8க்குரிய பலன் தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கெரியர் ரிலேட்டாக நிறைய விஷயத்தை பார்த்தேன். ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் தனுசு ராசி உங்களுக்கு என்னுடைய ஒரு கிறிஸ்டல் கிளியர் ப்ரிடிக்ஷனாக நான் சொல்கிறேன். உங்கள் 10th ஹவுஸை பாருங்கள், அங்கே சனி பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு வக்ரத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்துல அவரோட பார்வையை பதிச்சுன்னு தான் இருக்கார். உச்சம் அடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது, 8ஆம் இடம் போயிடுச்சுன்னா மறைஞ்சிருமே, அப்போ மறைஞ்சால் அந்த சக்தியை இழந்துருவாரா, இல்லை உச்சம் அடைஞ்சதுனால முழு சக்தியோட வேலை செய்வான் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்பவுமே குருவுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அவருக்கு பார்வை பலம் உங்களுக்கு தெரியாதில்லை. இப்போது 8க்கு குரு போனாலும் அவருடைய பார்வை நேராக 2ஆம் இடத்துல வந்துடுச்சுன்னா வருமானத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ வருமானம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வேலை விஷயத்தை கன்ஃபார்ம் ஆகிடுது. மாற்றங்களுக்கு நல்ல நேரமாக நம்ம எடுத்துக்கலாம். 2வது, அதே குருவுடைய அந்த பார்வை 4ஆம் இடத்துல சனி மேலே போய் விழுந்துடும். இப்போ இந்த சனி மேலே விழுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகிடுதுன்னா, நிறைய பேருக்கு இந்த தடங்கள் வேலையில் மாற்றம் கிடைக்கல, வீடு மாற்றம் கிடைக்கல, லைஃப்பில் மாற்றம் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு இந்த சேஞ்ச் ஒரு நல்ல சேஞ்சாக நான் பார்க்குறேன். ஜூன் 2026 அதே மாதிரி ப்ரொமோஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது ரெண்டுத்துக்குமே இந்த குருவுடைய பெயர்ச்சி 8ல் உச்சம் அடையக்கூடிய குரு அந்த ப்ரொமோஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுக்க போகிறார். ஆனால் என்னென்னா அது 8 கடுமையான உழைப்பும் கடுமையான ஒரு நெருக்கடியான நேரமும் சேர்ந்து தான் இருக்குமே தவிர ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி ஜாலியாக இருக்க விடாது. அதை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் சேஃப்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பார்க்கும்போது சில சோதனைகள் இருக்கலாம், பட் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது, வருமானமும் நல்லா தான் இருக்குது, பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு எதிர்பார்க்காத மாற்றமும் சில பேருக்கு எதிர்பார்த்த மாற்றமும் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் அப்படி பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது என்னென்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி 4 இருக்கார். எதை தொட்டாலும் ஒரே தடை, ஒரே குழப்பம், ஒரு மாதிரி ஒரு அனீஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. இது இந்த குரு பயிற்சி மாறுது, அவரோட பார்வை வந்து ஜூன்லேருந்து விழுது. இந்த அர்த்தாஷ்டம சனியோட தொல்லை இந்த வருஷம் முழுக்க இருக்குமா, இல்லை இந்த பார்வை விழுந்தவுடனே மாறிடுமா, ஒரு நல்ல பலன்லாம் ஏற்படுமா, வீடு வாகனங்களுக்கு மாற்றம் வருமா, முன்னேற்றங்களுக்கு ஒரு மாற்றம் வருமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. உங்கள் பதில் என்ன? ஸோ தனுசு ராசி 2026 இந்த ஆண்டு பிறப்பு போது பார்த்திங்கனாக்கா ஜூன் வரைக்கும் இந்த சனி வந்து 4வது, அதாவது தனுசு ராசிலேருந்து 4வது ராசியில் சனி பயணிக்கும் போது அர்த்தாஷ்டம சனி. இது வந்து எப்போவுமே அர்த்தாஷ்டம சனியோட பலன் என்னென்னா அஷ்டம சனியுடைய பாதிப்பில் பாதி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும். இதில் இந்த வருஷம் அதுவும் இந்த கிரக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு மட்டும்தான் சனி 4ல் உட்காந்து ராசியை பார்க்குது, ராகு பார்க்குது. சனி ராகு சேர்ந்து ஒரு ராசியை பார்க்கும்போது தனுசு ராசிக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா நல்ல ஒரு கத்தியில் நிற்கிற மாதிரி, கொஞ்சம் அசைஞ்சாலும் கால் வெட்டிடும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூனுக்கு மேலே குரு பயிற்சி ஆகும்போது குருவுடைய பார்வை அந்த அர்த்தாஷ்டமம் சனியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மேலே விழும்போது கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிலீஃபை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து டிராஃபிக் ஜாமில் நின்ன மாதிரி, க்ரீன் சிக்னலுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இந்த குரு வரும்போது இந்த க்ரீன் சிக்னல் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய லைஃப்பில் பாதை மிக சுலபமாக செல்லக்கூடிய
வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லும்போது வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். எப்படி வாங்கலாம்? செகண்ட் ஹேண்டாக வீடை வாங்குறது தான் பெஸ்ட்டு. நிலமா வாங்கி நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2.5 வருஷம் அந்த சனி நகர்ற வரைக்கும் முடிக்க முடியாது. இதே நீங்கள் வந்து கட்டின வீடை வாங்கி புதுப்பிச்சு போகிறது அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே அது போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி. எப்போவுமே வந்து சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த அஷ்டம சனியோட பாதியோட பிரச்சனைன்னுவாங்க. சனியுடைய 10வது பார்வை கர்மாவை பேசும். உங்கள் ஜாதக ரீதியாக சனி எங்கே இருக்காரோ அது ரீதியான கர்மாக்களை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய கருத்து. அதே போல் நிறைய பேருடைய கேள்வி, ஏன்னா குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரு. சரி, 2வது இப்போ குருபலம் இருந்தால் தான் கல்யாண பேச்சே ஸ்டார்ட் ஆகும். இல்லற வாழ்க்கையும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பும் சரி, இந்த குரு மறையிறாரு, தனுசு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா? தனுசு வந்து நிறைய அந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக புலம்பியும் கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாண விஷயத்தில். இப்போ வந்து 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிளியரான பிக்சர் பார்த்தோம்னா 2026 இந்த குரு 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு நகர்ந்தாலும் 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். அங்கிருந்து அவர் உச்சம் பெற்று நேரடியான அந்த பார்வை வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானம். ஸோ இப்போ ஃபேமிலி அப்படின்றத ஒன்றை வந்து எப்படி இப்போ 8ஆம் இடத்துலேருந்து குரு வந்து உச்சம் பெற்று அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஃபேமிலியை எப்படி வந்து கொண்டு வர போகிறார், கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன செய்வார்னா, இந்த 8ஆம் இடம்னா சிரமம், ஒரு போராட்டம். இப்போ உதாரணத்துக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் தனுசு ராசியை சேர்ந்த ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் நாங்கள் வந்து விரும்புகிறோம், ஏற்பாடு பண்ணுங்க. பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு செக்லிஸ்ட் போடுவாங்க. பையன் யார், என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன வேலையில் இருக்கார், அவர் என்ன வருமானத்தில் இருக்கார், இந்த பக்கம் பொண்ணு வீட்டில், இந்த பக்கம் பையன் வீட்டில், பொண்ணு எப்படி என்ன கம்யூனிட்டி சேமாக இருக்கா, நிறைய அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது சுப கிரகம் போய் 8ல் மறைகிறாரு, ஆனால் உச்சம் அடைகிறாரு, ஆனால் கல்யாணத்தை கொடுக்கணுன்ற இந்த விதியும் கொண்டு வந்திருக்காரு, ஏன்னா பார்வை இருக்கு. ஆனால் இது போராடி எல்லாரையும் எதிர்த்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு 4 பேரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தம் கட்டாயம், பசங்க இதுக்கு மேலே பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் இதுக்கு மேலே இதை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இந்த கல்யாணத்தை சுபகாரியத்தை நடக்கும். அப்போது நார்மலாக குருவுடைய பார்வை நேரடியாக இருந்து விழுறதுக்கும் 8ல் மறைஞ்சு உச்சம் அடைஞ்சு கொடுக்கறதுக்கும் இதான் வித்தியாசம். சுபத்தை தரார் போராட்டின் வழியில், ஒரு சிரமமான சூழ்நிலை வழியில் அந்த சுபத்தை கொடுக்குறார் திருமணத்தில். இப்போ வந்து கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே இந்த முறை இந்த 2026 அவங்களுக்குள்ள வந்து பொருளாதார ரீதியான திட்டங்கள் மனைவி சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அசையா சொத்துக்கள். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பணம் போட்டு ஒரு வீடு வாங்கலாம், ஏதாவது சொத்து சேர்க்கலாம், நகை வாங்கலாம். இப்போ கணவர் அதுக்கு பணமும் கொடுக்கணும், ஒத்து வரணும். அந்த இடத்துல அவர் ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்தால் இவங்களுடைய கனவு வெறும் நினைவு ஆகுமானது உறுதி இல்லை. அப்போ அங்கே ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வருது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில். சில பேர் கடன் வாங்கலாமாங்க, ஒருத்தர் கடன் வாங்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இப்போ 8ல் குரு வராரு, ஒருத்தருக்கு தோணும், தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு தோணும் கல்யாணம் பண்ணிடலான்னு. சப்போஸ் இந்த பார்ட்னர் அந்த ராசியை சேராதவங்களா இருந்தால் இல்லை கொஞ்சம் காலம் போட்டுமே, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த குழப்பமும் இருக்குது. இதெல்லாம் கடந்து அந்த குருன்னு வந்துட்டாலே, அவுட் ஆஃப் 9ல் குருன்னு வந்துட்டாலே சுபத்தை கொடுக்காம விட மாட்டார். அவர் பார்வை சுபமான ரிசல்ட்டு, ஆனால் போராட்டமான டைம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி தான் இது வந்து நடக்குது. அப்போ இதில் மறைமுக திருமணமும் நடக்குமா சார்? கரெக்டாக ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க. மறைவு அப்படின்னா பிறர் கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ குரு 8ல் வரும்போது தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பேருக்கு ஃபேமிலியில் எதிர்ப்புன்னு வந்துடுச்சுன்னா, வேறு வழி இல்லை, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், எதிர்ப்பு. அப்போ அவங்க சுப காரியத்தை யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்குள்ள முடிவு செஞ்சு சட்ட ரீதியாக அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்குது. ஏன்னா அந்த பார்வை சனி மேலேயும் விழுது நாளில். இது இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம். இதை தவிர நான் இந்த தனுசை கூர்ந்து கவனிக்கும் போது இந்த படிப்பு, ஏன்னா இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம்ஸ் வருது, ப்ளஸ் இந்த குரு தான் எல்லாருக்கும் தெரியும், குரு தான் வந்து கல்விக்கு ஒரு குரு வேணும், எல்லா வித்தைக்கும் ஒரு குரு வேணும். இந்த குரு வந்து இப்போ மாறும்பொழுது அவருடைய பார்வை பலத்தால் மாறத்துக்கு முன்னாடியே அவருடைய அட்வான்ஸாக ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வர்றது மாதிரி மாணவர்களுக்கு ஃபேவராக இருக்குமா, எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க, அவங்க நினச்சது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட சொல்லுங்கள். ஓகே, அதாவது
கல்வி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்யா காரகன் வந்து புதன் பகவானாக இருந்தாலும் கல்வியை உபதேசம் பண்ணுறதுக்கு குரு வேணும். அந்த குரு பகவான் வந்து ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் மிதுனம் சொல்லக்கூடிய புதன் வீட்டில் தான் இருக்கார். அப்போ கல்வியில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் அதை சந்தித்த பின்பு தான் வெற்றி கிடைக்கும். ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக முடிச்சிடுவாங்க. இந்த 10th +1 இதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவான் இருக்கிறனால சோம்பேறித்தனம், கேர்லெஸ்னஸ் இதுதான் விஷயமே. நல்லா படிச்சுட்டு போவாங்க, சரி இதுதானே அப்புறம் எழுதிக்கலாம், அந்த ஒரு 10 மார்க் விடுறது. இந்த நல்ல ஃபுல் மார்க் எடுக்கிற குழந்தை 10 மார்க் 20 மார்க் மிஸ் பண்ணுறதுனா இந்த சனியுடைய கேர்லெஸ்னஸ் தான். எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பான கான்சன்ட்ரேஷனோடு எடுத்துகிட்டு போனாக்கா தனுசு ராசி நல்ல மதிப்பெண்களை எடுப்பாங்க. அதே போல் ஆராய்ச்சி கல்வி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு 2 தடையை சந்தித்த பின்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து இந்த ஆராய்ச்சி கல்வி இருக்கக்கூடியவங்க ஜூன் மாதத்துக்கு மேலே அதில் சிறப்பாக அவங்களோட ஸ்பீச்சு அதில் மூலியமாக வெற்றியை பெறுவாங்க. இப்போ 10th இருக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்னஸை தூக்கி போட்டுட்டாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நான் 6 மணிக்கு எழுந்துச்சி படிச்சுக்கிறேன், 6 மணிக்கு நல்லா தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ் மட்டும் டீப்பாக பேரண்ட்ஸ் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக எடுத்துருவாங்க. ஸோ கல்வின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன ரெமிடிஸ் பண்ணும்போது அவங்க நல்லா இது பண்ணி வந்துடுவாங்க சார். அதே போல் இந்த இதுலேயும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம். ஏன்னா குருவும் மறைய போகிறாரு, சனியும் அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டாரு, ராகு கேதுவும் உட்காந்துருச்சு. அப்போ 12 ராசிகளில் இந்த தனுசு ராசியோட எதிர்பார்ப்பு கேள்வி ஆரோக்கியம். ஒரு நல்ல இது ஹெல்த் ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நீங்கள் சொன்னீங்க, அந்த அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம் கரெக்டான பாயிண்ட்டு. 4னா சுகம். நீ சுகம் இல்லாமல் வாழ்றியா, சுகத்தோட வாழ போறியான்னு அந்த சனி பர்த் சார்ட்டில் காமிக்கும். கோச்சாரத்தில் வரும்போது உன் சுகத்தில் உள்ள சோதனைகளை கொண்டு வரும். இப்போ உங்கள் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கீங்க, ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கீங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்குன்னா இது ட்ரபிள் பண்ணாது. ஆனால் உங்கள் உடம்புல எங்கேயாவது ஒரு கோளாறு இருக்கும், வயிற்றில் இருக்கலாம், உங்களுக்கு வந்து லங்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இஎன்டி ப்ராப்ளம் இருக்கலாம், பல்லு பிரச்சனை இருக்கலாம், காலில் வலி இருக்கலாம். இது வரைக்கும் அது தெரியல இப்போ, ஏன்னா பெருசாக வலி வரல. இப்போ வலி வந்தால் தான் உணர முடியும். இந்த முறை அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு வலியை கொடுத்து உணர வச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு குணப்படுத்தும். அதுதான் அர்த்தாஷ்டம சனி. அதுலேயும் இந்த குரு பார்வை வருது இந்த ஜூனில் வந்துடுச்சுன்னா என்னென்ன அவஸ்தைகளை கொடுத்ததோ, என்னென்ன உடம்புல உபாதைகள் அவஸ்தைகளை கொடுத்ததோ அதுலேருந்து நிவர்த்தியை கொடுக்கும். பட் இருந்தாலும் வாகனத்தில் போகும்போது 4ல் சனி. 4 அப்படின்னா வீடு வாகனம். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது அது இரும்பு சம்மந்தப்பட்டது தான் சனி. ஸோ 2 வீலர் ஆர் 4 வீலர் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது. டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். அது நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேன். இதை தவிர பொதுவாக இந்த 2026 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட டேக் கேர் பண்ண வேண்டியது ஒரு ஹெல்த் மட்டும்தான். வேறு ஆஸ்பெக்ட் மீட்லாம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஃபைனான்ஷியலாக. ஸோ மொத்தத்தில் 2026 ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க, ஒரு தடையை சந்திக்கிறாங்க, ஒரு பிரார்த்தனையோட சிறப்பாக, அதாவது தெளிவான சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா யோசித்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆண்டாக அமையும் தான் நான் நம்புகிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுது ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும்.
அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.